அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டே இன் மை லைஃப்ன்ற மாதிரி ஒரு வீலாக் எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு 2 நாள் எடுத்த வீலாகை ஒரே நாளில் ஒரே வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இது தீபாவளி அந்த டைமில் எடுத்தது. தீபாவளிக்கு அடுத்த நாள் இல்லாட்டி அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு போஸ்ட் ஆகும். அந்த அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி பெட்டு இதெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டேன். என்ன சாப்பாடுனா சுடுகஞ்சியும் துவையும் தான் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் இது வந்து மத்தியானத்தில் தொடருது. இது மத்தியானம் பையனுக்கு வந்து ஹார்லிக்ஸு, அப்புறம் எங்களுக்கு டீ அதெல்லாம் போட ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலையிலே வந்து வீடு வாசல்லாம் கூட்டுவோம் பார்த்திங்களா, அதெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டது. யாருக்கெல்லாம் சுடுகஞ்சி பிடிக்கும், தேங்காய் பால் அதெல்லாம் ஊற்றி பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பண்ணுற சுடுகஞ்சி. அப்புறம் வந்து டீ போட்டாச்சு. இது வந்து எங்கள் பாட்டி வந்து மில்கில் உள்ள எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. நெய், பால் அந்த மாதிரி எதுவுமே குடிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ப்ளைன் டீ போட்டேன். அப்புறம் எங்களுக்கு வந்து மில்க் டீ, அவங்களுக்கு ப்ளைன் டீ, என் பையனுக்கு ஹார்லிக்ஸு அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் உலை ஊற்றி வச்சாச்சு. சரி, அரிசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலை ஊற்றுறேன். இப்போ வந்து டீ குடிச்சிட்டே நம்ம வந்து இனி வேலையை பார்க்கலாம், மத்தியானத்துக்குள்ள வேலையை. நான் வந்து அந்த அன்னைக்குன்னு என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, அம்மா வந்து காலையிலே கறி காய்ச்சிட்டாங்க. ஸோ கேரட் வந்து பொரிச்சிட்ருந்தேன். பாதியோடு பொரிக்கும் போது என்னோடய பாப்பா வந்து அழுதுட்டாங்க. அவங்கள போய் ஆட்டி விட்டுட்டு வந்து அதுக்குள்ளேயும் கேரட் வந்து வதங்கிருச்சு. அதை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சா, அதை வந்து கழுவ ஆரம்பித்தாச்சு. ஸோ அந்த அன்னைக்கு வந்து கேரட்டு, தேங்காய் பால் ரசம், அதுக்கப்புறம் கரியானம், சோறு இது எல்லாத்தையும் வச்சு தான் சாப்பிட்டோம். கரியானத்துக்கு ரசமா அப்படின்னு நினைப்பீங்க. நாங்கள் சாப்பிடுவோம் பால் ரசம் வச்சு, இல்லாட்டி வேறு ரசம் அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோம். ஏன்னா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் பார்த்திங்களா. அதுக்கு நடுவுலையும் உப்பு ஜாடியில் உப்பு தீர்ந்துருச்சு. சரி, உப்பு கொட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு கருவேப்பிலை எடுக்க போயிட்டேன். எதுக்குன்னா ரசத்துக்காக. ஒன்று வந்து ஜாடியில் கொட்டினேன் பார்த்திங்களா, அது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு. அப்புறம் வந்து இன்னொரு பாட்டிலில் கொட்டினது வந்து மீன் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்காக கொல்லைக்கில் கொண்டு போய் வச்சுருப்போம் அந்த உப்பு. இது வந்து பால் ரசம் நான் ஏற்கனவே இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போட்ட லாங் வீடியோவில் அதோட ரெசிபி வந்து போட்டிருந்தேன். ஸோ அதனால அதை வந்து டீட்டெயிலாக எடுக்கலை, சும்மா ரசம் வைக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் வீடியோ எடுத்தேன். இங்கே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பாப்பா பக்கத்தில் இருக்காங்க. அவங்கள வச்சிட்ருக்கனால அவங்களோட சவுண்டு உங்களுக்கு கேட்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரசம் வச்சு முடிச்சுட்டேன். பால் மட்டும் கடைசியில் ஊற்றி இறக்கிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. ரசம் வந்து கொதிக்க விட மாட்டோம்ல, அது மாதிரி பால் ஊற்றுனதுக்கப்புறமும் கொதிக்க விடக்கூடாது. ஏன்னு பார்த்திங்கன்னா, பால் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விட்டோம்னா திரிஞ்ச மாதிரி போயிடும். அது மாதிரி உப்பும் வந்து கடைசியாக அமர்த்தினதுக்கு பின்னாடி தான் போடணும், இல்லாட்டி அது ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடும், நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரசம் வச்சு முடித்தேன். உங்களுக்கு வந்து ஏதாவது ரெசிபி ஈஸியாக வேணும், வீட்டில் உள்ள பொருள் வச்சு செய்யணுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் சாயங்காலமாக பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த ஒரு சின்ன கிளிப்பிங் தான் அது, என் பையன் போனது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு பால் காய்ச்சி அவருக்கு பூஸ்ட்டு எல்லாம் போட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து அந்த நம்ம மதியம் கறி பண்ணோம் பார்த்திங்களா, அந்த கறியானம் வந்து கொஞ்சமாக தான் வச்சுருந்தது. நைட்டுக்கு வந்து இஞ்சி பூண்டு மசாலாவில் பெரட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. இஞ்சி பூண்டு மசாலாவில் பெரட்டி இடியாப்பம் வச்சா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த
அந்த காம்பினேஷனே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அந்த பெரட்டுறது. ஆனால் அந்த காம்பினேஷனுக்கு இடியாப்பம் வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக வந்து நான் ஒரு 4 பெரிய வெங்காயம், ரொம்ப பெருசாக இல்லை வெங்காயம், ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தனால தான் நான் வந்து 4 பெரிய வெங்காயம் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நார்மலாக சும்மா கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இப்போ வந்து அம்மா தான் இதை ப்ரிப்பேர் பண்ணாங்க, அதனால தான் அங்கங்கே கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அம்மா ஒன்றா போட்டுருவாங்க. அப்புறம் கறியும் போட்டுட்டு ஒரு 1 1/2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா, அது போட்டு தண்ணி ஊற்றி குக்கர் விசில் விட்டு எடுத்தால் முடிஞ்சிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அவ்வளோதான். இதுதான் இஞ்சி பூண்டு மசாலா. ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அம்மாவை தான் இடியாப்பம் பண்ணாங்க. நாங்கள் வந்து வீட்டிலையே இடியாப்ப மாவு வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா வந்து அன்றைக்கி நான் அவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இடியாப்பமும் அவிஞ்சிருச்சு. அடுத்த இதை வச்சாச்சு. இது அதுக்கு அடுத்த நாள் வந்து கண்டினியூ ஆகுது இந்த வீடியோ. அன்றைக்கி வந்து நாள் மகரிபில், அதாவது 6 மணிக்கு பிடிச்ச மழை, அது பாட்டுக்கு பேஞ்சிட்டே இருந்துச்சு அடுத்த நாள் காலையில் வரைக்கும். வீட்டுக்கு பின்னாடி உள்ள கொல்லையிலலாம் தண்ணி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். அந்த அன்னைக்கு வந்து காலையில் சாப்பாடு நான் வந்து வீடியோ எடுக்கலை. இட்லி சாப்பிட்டோம் அந்த அன்னைக்குன்னு, ஆனால் நான் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து என்னன்னா அதே மாதிரி தான் மத்தியானம் டீ அதெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் சமையலுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னு பார்த்திங்கன்னா, சாப்பாடு செஞ்சுட்டு சோறாக்கிட்டு சிம்பிளாக வந்து நம்ம தக்காளி தொக்கு வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வச்சு, அப்புறம் உருளைக்கிழங்குல சிப்ஸ் போட்டு நகர கருவாடு இருந்துச்சு, அதை வந்து நம்ம எண்ணெயில் சும்மா பட்டை மிளகா போட்டு நம்ம பொரிச்சுக்கிடலாம் அப்படின்னு நினச்சி அதுதான் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த அன்னைக்குன்னு. ஸோ நாள் வந்து பிரியாணி கறி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டதுனால சரி நம்ம வந்து இன்றைக்கி இப்படி முடிச்சிடலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எப்பவும் போல் தான் சோறு வந்து ஒலை ஊற்றி வச்சுட்டு அரிசி வந்து களைஞ்சி போட்டுட்டேன். இந்த சிப்ஸு சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம செஞ்சோன்னா பத்தாமே போயிடும். அதனால வந்து எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் செய்கிறது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டீப் ஃப்ரை தான். நீங்கள் வந்து நான் அதிகமாக ஆயிலி ஃபுட் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். ஆனால் உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும். நம்ம கடையிலலாம் வாங்குகிற சிப்ஸ் வந்து அவ்வளோ ஹெல்தி இல்லை பார்த்தீங்களா, ஆனால் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சீவுறது இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம நல்லா நாலாக வெட்டிட்டு சீவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அம்மா தான் அன்றைக்கி செஞ்சாங்க. தக்காளிக்கு உருளைக்கிழங்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது உரிச்சிட்ருந்தாங்க. அதுக்குள்ளேயே நான் நகர கருவாடை வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்ருந்தேன். அதுக்குள்ளேயும் என் பையன், நான் இப்போ புதுசாக ட்ரைபாட் வாங்கியிருக்கேன் வீடியோக்காக, அவருக்கு அது புதுசாக இருக்குது. வந்து அதையே பார்த்துட்ருக்காரு. அம்மா வந்து தக்காளி வெட்டிட்டு அதுக்கப்புறம் வெங்காயமும் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போய் கருவேப்பிலை எடுக்க போனேன். இப்போ தான் கொஞ்சம் விட்டுருந்துச்சி மழை, அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா, தக்காளி தொக்கு வைக்க போகிறது மாமா மீன்ஸ் அம்மாவோட அம்மா. அவங்க வச்சாங்கன்னு வைங்களேன், எக்ஸ்ட்ரா ஒரு கை சாப்பாடு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சில டிஷ்ஷஸ் வந்து நாங்கள் அவங்கள்ட்ட தான் செஞ்சு வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அந்த அடுப்பில் வச்சு இறக்குறது மட்டும் அவங்கக்கிட்ட சொல்லுவோம். அதுக்கு நடுவில் மீன் வந்துடுச்சு, நெத்திலி மீன். அதை வந்து அம்மா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து தேங்காய் துருவி பால் எடுத்து கொடுத்தேன் மாமாக்காக. இது வந்து சிம்பிளான ரெசிபி தான். கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை,
அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா மசிச்சிடுறாங்க பார்த்தீங்களா. நாங்கள் இவ்வளோக்கெலாம் வெயிட் பண்ண மாட்டோம். சும்மா அது வேகிற வரைக்கும் விடுவோம். ஆனால் மாமா பண்ணுறத நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். அதை மசித்து விட்டு அதை வேக வச்சு அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க பொறுமையாக. நான் இதில் வந்து சீக்கிரமாக ஓட விட்டுட்டேன் வீடியோவை. ஆனால் மாமா பைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து உருளைக்கிழங்கு கருவாடு அதெல்லாம் பொரிக்க ஆரம்பித்தேன். உருளைக்கிழங்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நல்ல எண்ணெய் ஊற்றிட்டு கடலை எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் கூட. நம்ம வந்து இந்த சீவனம் பார்த்திங்களா கிழங்கு, அதில் வந்து உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் பெரட்டி வச்சுருங்க. அப்போ அதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணியை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2-3 பட்டை மிளகாயை வந்து பிச்சு போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம புழிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த உருளைக்கிழங்கு, அதை வந்து போட்டுட்டு நல்லா கரண்டியை வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுட்டுருங்க. நீங்கள் வந்து சிம்மில் வைக்காதீங்க. சிம்மில் வச்சிங்கன்னா மொறுன்னு வராது. இது வந்து நல்லா ஹையிலேயே வச்சு கிண்டி விட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னு வைங்களேன், ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி பெரட்டி வச்சனால உப்பும் போட தேவையில்லை. இந்த பட்டை மிளகாயில் உள்ள காரமே இதுக்கு போதுமானது. ஆனால் ஹையில் வச்சு நீங்கள் நல்லா பெரட்டி விட்டு கிண்டி விட்டு நீங்கள் பொரித்து எடுத்திங்கன்னு வைங்களேன், உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அடுப்பில் வந்து அது பண்ணிவிட்டு இன்னொரு அடுப்பில் வந்து நகர கருவாடும் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுவும் ஒன்றும் பெருசாக இல்லை, கருவாடை ஊற வச்சோம் பார்த்திங்களா, அதை நல்லா கழுவிட்டு இதுக்கும் பட்டை மிளகா தான் லைட்டாக எண்ணெய் ஊற்றி பட்டை மிளகா போட்டு அதுக்கு மேலேயே வந்து இந்த கருவாட்டையும் போட்டுட்டேன். இது வந்து நல்லா மொறுன்னு பொரிஞ்சிச்சின்னு வைங்களேன், பருப்பானம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி தக்காளி சூப்பு, அதுக்கப்புறம் ரசம், இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதுக்கு நடுவில் வந்து உருளைக்கிழங்கும் பொரிஞ்சிருச்சு. நான் அதை வந்து எடுத்துகிட்டு அடுத்த பேட்சும் போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து மறுபடிக்கும் அதே மாதிரி பட்டை மிளகா போட்டு மறுபடிக்கும் புழிஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இங்கிட்டு வந்து நம்ம இது பொரிஞ்சிருச்சு கருவாடு, அது நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கருவாடுக்கு போடுறதுக்காக போய் 2 கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் ஏதாவது ஒரு டிஷ்க்கு அந்த கருவேப்பிலையை அதோட காம்போடையே நீங்கள் போட்டு பாருங்களேன், ரொம்ப எப்படி சொல்கிறது, மணமாக இருக்கும். நம்ம உருகி போடுறது ஒரு மணம்னா, அதை வந்து அப்படியே காம்போடு போடுறது இன்னொரு மணம். நான் உடச்சி காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் உடையும். சவுக்குன்னுலாம் இருக்காது அந்த சிப்ஸு. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அப்பப்போ விளக்கிட்டோன்னா நிறைய சேராது பார்த்தீங்களா. அதனால நான் வந்து மோஸ்ட்லி இப்படி தான் சேர போட மாட்டேன், அப்பப்போ கழுவி எடுத்துருவேன். இது வந்து அந்த அன்னைக்கே ஈவினிங்கில் எடுக்கிற வீடியோ. ஈவினிங்கில் திருப்பி சாயா, அதுக்கப்புறமா வந்து வடை வந்து காலையில் இட்லின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இட்லி கூட வடை போட்டோம். அந்த மாவில் வந்து கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோம். மழை பெய்ய ஏதாவது சாப்பிட்டுட்ருக்கலான்னு தானே தோணும். அன்றைக்கி ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருந்துச்சு. நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ இன்றைக்கே போட்டுருவேன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தான் இந்த மழை நிற்கவே இல்லை, பேஞ்சிட்டே இருந்துச்சு. அப்போ குளிரவும் ஆரம்பிச்சிருச்சா, குளிர ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தோணிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் கரண்ட்டும் இல்லை. கரண்ட் இல்லாட்டி இன்வெர்ட்டரில் இங்கே கிச்சனில் வந்து ஒரு லைட்டு தான் எரியும். அதனால தான் ஃப்ளாஷ் போட்டுட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் பையனுக்கு பூஸ்ட் போட்டுட்டு எங்களுக்கு காஃபி போட்டுட்டு வடையும் வந்து பொரித்து எடுத்தாச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக எண்ணெய் தான். காலையில் இட்லிக்கு வடை, மத்தியானம் அந்த உருளைக்கிழங்கு பொரிச்சது, அப்புறம் ஈவினிங் வந்து வடை. அன்றைக்கி ஃபுல்லாக எண்ணெய் பலகாரமாகவே சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ வந்து வடையும் பொரிஞ்சிருச்சு, இதை வந்து எடுத்துடலாம். யாருக்கெல்லாம் வந்து உளுந்த வடை பிடிக்கும், யாருக்கெல்லாம் வந்து மசாலா வடை அதாவது பருப்பு வடை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து உளுந்த வடையை விட பருப்பு வடை ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பருப்பு வடை ஃபேன் தான். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து எண்ணெயிலேயே குளித்தனால நான் வந்து அடுப்பு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி இதுக்கு மேலே இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த அடுப்பையும் வந்து துடைச்சி எடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் அந்த அடுப்போட
கம்பி அப்புறம் வடை போட்டது அந்த மாதிரி பாத்திரத்தையும் வந்து கழுவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் வந்து அந்த மத்தியானம் வச்ச தக்காளி சட்னியே இருந்துச்சா, அதில் வந்து முட்டையை ஊற்றி அதை வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு அம்மா வந்து இடியாப்பம் வச்சுட்டாங்க. நான் வந்து அதுக்கப்புறம் எதுவும் செய்யலை. அதுக்கப்புறம் அதை வீடியோவும் எடுக்கலை. இதோடு வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து அதிரச மாவு, வீட்டிலையே செஞ்ச மசாலா, இடியாப்பம் மாவு, அப்புறம் ஓட்டு மாவு, தொதல் ஹல்வா இந்த மாதிரி வீட்டிலையே கொஞ்சம் செஞ்சு கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு அது ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்கணுன்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ சிங்க் வந்து கழுவும்போது நான் ஒரு மீம் பார்த்தேன் ரீசெண்டாக. ஸ்கின் கேர் என்னடா ஸ்கின் கேரு, சிங்க்கு கேர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை தான் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. உண்மை தானே, நம்ம வந்து எண்ணெய் கழுவுறோமோ இல்லையோ சிங்க் தான் கழுவிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஸ்கின் கேர் கூட அவ்வளோவா பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.